காய்ஸ், இது என்ன வீடியோனா, இது ஒரு லாங் வீடியோ தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற சமையல் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ எடுத்து போடலான்னு போனோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஏப்பா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, நான் காலையில் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சிலேருந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சமையல் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்ன செஞ்சுருக்கேன், எங்களுக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சின்ன சின்ன இது தான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அந்த முக்கியமான நாள் என்னங்கிறது வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். ஐயோ அவ்வளோதான், வேறு எதாவது சொல்லணும். பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. என் பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கணும். அதனால தான் காலையில் இவர் இருக்கிறப்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவையும் நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ முடிஞ்ச வீடியோலாம் எடுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கீழே காட்டுங்க. அப்படியே இப்படி சாய்ச்சி தான் காட்டணும். நல்லா சாயி இங்கே பாருங்கள். இப்போ கூட அந்த பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு இப்போ வேலை காட்டுங்க. இப்போ கூட வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாதான். அதனால தான் என்னால் பல வீடியோ எடுத்து போடவே முடியல. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. ஏன்னா எப்போவுமே சமையல் நான் பண்ண மாட்டேன், அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாப்பா வச்சுட்டு சமையல் பண்ணவே முடியாது. அது ஏங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாப்பா வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆயிடுவாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். எப்போவுமே நாங்கள் வந்துட்டு எந்திரிச்சாலுமே வெளியே ரூமை விட்டு வெளியே வரமாட்டோம். ஏன்னா அம்மா வேலைக்கு கிளம்புறப்ப பாப்பா வந்து ரொம்ப அழுவா. அதனால் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறனால நான் அம்மா வேலைக்கு கிளம்பி போகிற வரைக்குமே ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வர மாட்டேன். இன்னி கொஞ்சம் பாப்பா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டா. ஒரேடி எவ்வளோ மணி நேரம் அவளை அந்த ரூம்லேயே வச்சுருக்காது. அம்மா வந்து 7 மணிக்கு தான் கிளம்புவாங்க. சரி அவ்வளோ மணி நேரம் பாப்பாவை ரூமில் வச்சுருக்க முடியாதனால சரி நீ கொஞ்சம் நேரம் நீ பாப்பாவை பார்த்துக்குமே, நான் சமையலை பார்த்துக்கிறேன்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டேன். ஆனால் வெண்டங்காய் குழம்பா போச்சு. எனக்கு சுத்தமாக வெண்டங்காய் குழம்பு வைக்கவே வராது. ஏதோ வைக்கலாமேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எங்க ப்ளீஸ் எனக்கு பாத்திரம் மட்டும் விலை கொடுங்கன்னு இவ்வளோ ஃபீல் ஆகிட்டாரு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த மாதிரி காமெடி வீடியோலாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவில் பாருங்கள். நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் விளக்குறாருங்கிறதுக்காக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் கலக்க போட்டேன். நான் வந்து வீடியோவில் வாய்ஸ் கேட்காது, நான் எல்லாத்தையும் கட் பண்ணி நான் தான் வாய்ஸ் வச்சு எடுப்பேன்னு சொன்னேன். அதனால் அவர் வந்துட்டு அப்படி பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்ன டைலாக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதையவே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன். மனசு தான் விளக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி காமெடி பண்ணதெல்லாம் போதும், சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு வெண்டங்காவே அரிஞ்சு ஸ்பீடாக வேகமாக அப்படியெல்லாம் பண்ணல, ஸ்லோவாக தான் பண்ணோம். இது வந்து நான் ஸ்பீடில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வேகமாக பண்ணி முடிச்சுட்டு வெண்டங்காவை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எப்போவுமே இந்த மாதிரி புளிக்குழம்புங்கிறதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வராது. எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு புளி கரைச்சி ஊற்றுறது பண்ணுறது அந்தளவுக்கு எனக்கு அந்த இதெல்லாம் வராது. ஏதோ பருப்பு குழம்பு நமக்கு வந்து இதெல்லாம் நான்வெஜ் தாங்க சூப்பராக வரும். இதெல்லாம் கொஞ்சம் மக்கராக தான் வரும். ஏதோ இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கொடுமைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டா, நானும் இது பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு தனியாக வந்து கேரட் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெறும் கேரட் மட்டும் போட்டு வெங்காயம் போடவே இல்லை, வரமிளகா மட்டும் 2 போட்டு பண்ணேன். ஏன்னா வெங்காயம் போட்டால் வாய்க்கு வந்து அவள் வாமிட் பண்ணிடுவான்னு எனக்கு ஒரு பயம். அதனால் அவளுக்கு வந்துட்டு வெங்காயம் போடாமல் இன்றைக்கி வெறும் கேரட் மட்டும் தான் போட்டு பண்ணேன். ஆனால் ஆக்சுவலி அவள் வெங்காயம் நல்லா சாப்பிடுவா. இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் வெங்காயம் ஆட் பண்ணல, அவள் வாமிட் பண்ணிடுவான்னு சொல்லி அவள் பாருங்கள் என்ன அட்டகாசம் பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். நான் வெண்டங்காவை வெட்டி தெரியாமல் அடுப்புக்கிட்ட போட்டுட்டேன். அதை எடுத்து அந்த பக்கம் நான் வந்து அரிசியை கழுவி தண்ணியை அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதில் தூக்கி இந்த வெண்டங்காவையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நான் அதை ரொம்ப நேரமாக நோட் பண்ணவே இல்லை. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தா இவன் சைடில் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்குது. என்னமோ இங்கே வந்து பண்ணுறான்னு நான் பார்த்தேன். ஆனால் இவன் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஐயோ அது கழுவி வச்சுட்டேன்டின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து நான் தூக்கி தூர போட்டேன். நான் தூக்கி அந்த பக்கம் தூர போட்டுட்ருக்கேன். அவள் தூக்கி மறுபடியும் இங்கே அடுப்பு கடியில் இருக்கிறதெல்லாம் தூக்கி அவள் அந்த குண்டாலேயே போட்டுட்ருக்கான். நான் எடுத்து போட என் பிள்ளை போட, நான் எடுத்து போட என் பிள்ளை, இதே வேலையாகவே ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை இழுத்து அந்த பக்கம் விட்டுட்டேன். ஏன்னா அவள் கேஸை ஆஃப் பண்ண போவான். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அவள் வந்து நான் அடுப்பில் சோத்தை வச்சுட்டு சோறு வேவும்னு நினைப்பேன். கடைசியில் பார்த்தா வெந்திருக்காது. என்னன்னு பார்த்தா எங்கள் பாப்பா தான் அந்த பைப்பில் வேலையை பண்ணியிருக்கோம். அடுப்பு இந்த பக்கம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவா. இந்த வேலைக்காக தான் எங்கள் அம்மா நானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன், நீங்கள் ஆயமௌலு செஞ்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு சமையல் வேலை அவங்களே செஞ்சுருவாங்க, என்னை செய்ய விட மாட்டாங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் நம்ம வந்துட்டு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிறப்பான சம்பவம். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என் காலம் உங்களுக்கு பரவாயில்ல.
என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. ஒரு குண்டா என் காலில் விழுந்துருச்சு. அதனால தான் சரி இதெல்லாம் வேவறதுக்குள்ளே அந்த நல்ல விஷயம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறீங்களா. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னல, அது என்னென்னு இப்போ வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க எல்லோரும். இன்றைக்கி எங்களோட நிச்சயதார்த்த நாள் தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அவர் கையை பிடிச்சா, அவர் என் கையை பிடிச்ச அந்த நாள் நல்லபடியாக இன்றைக்கி போகணும். நாங்கள் 2 பேரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அதுக்குள்ளே இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய மசாலா பொடி எல்லாம் என்னென்ன மசாலா பொடி இருக்கோ எல்லாம் போட்டாச்சுங்க. குழம்பு பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறம் அது என்ன மல்லித்தூள், எல்லா பொடியும் போட்டு ஒரு வழியாக இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு. புளி கரைச்சி ஊற்றலை. ஏன்னா எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் புளி வந்து கரைச்சி ஊற்றி வைக்க மாட்டாங்க. புளி குழம்பே நிறைய ஊரில் நிறைய மாதிரி வைக்கிறாங்க. எங்கள் மாமியார் வைக்கிற புளி குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு வேறு, அது வேறு பேரை சொல்லுவாங்க. புளி குழம்புனா நாங்கள் இப்படி தான் நார்மலாக வைப்போம். அதுக்குள்ளே அப்புறம் சரி வெளியே போய் பிள்ளை என்ன பண்ணுன்னு தெரியல பார்க்கலான்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட்டு வந்து துணிமணி எல்லாம் துவைச்சாச்சு. நான் துவைக்கலைங்க, வாஷிங் மிஷின் தான் துவைச்சது. அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு இந்த இடத்துல ஏன் நிற்கிறானா, அவங்க மாமா இந்த டைமில் வேலைக்கு போகிறப்ப பாய் சொல்லுவார். ஆப்போசிட்டில் எங்கள் அண்ணன் அவன் வந்துட்டானா என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போய் நிற்கிறான். ஆனால் அவன் அப்போ வெளியே வரல. அதுக்கப்புறம் சரி வாடாமா அப்புறமே மாமா வருவாருன்னு சொல்லி அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃப்ளாஸ்கில் தண்ணி காய வைக்கலான்னு சொல்லி தண்ணி காய வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு, எதுக்கு இந்த ஃப்ளாஸ்க் தண்ணினா அவளோட பால் டப்பாவெல்லாம் கழுவுறதுக்கு தான். அவ்வளோ சுத்தபத்தமாக நாங்கள் செஞ்சுமே எங்கள் பாப்பாவுக்கு வந்து கிருமி அட்டாக் ஆகிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப நாளாக உடம்பு சரியாமல் வயிற்றால போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க யாராவது இருந்தால் பாருங்கள். அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை வச்சு அந்த பால் டப்பாலையும் ஊற்றி வச்சுட்டேன். பால் டப்பா வந்து முதல்ல கொதிக்க வச்சேன். இப்போல்லாம் வந்துட்டு தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுறேன். ஏன்னா அது கொதிக்க வைக்கனால அந்த பிளாஸ்டிக்குமே ஒரு மாதிரி ஆகுனாங்க. அதனால் சுடுதண்ணியை மட்டும் அதில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் இந்த நேரத்துலேயே பாப்பாவுக்கு ஒரு முட்டையும் வேக போட்டுட்டேன். ஏன்னா வந்து இந்த டைமில் வேக வச்சுட்டா அப்புறம் ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் கொடுத்துருவேன். அதனால் முட்டையும் வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு விசிலும் வந்துருச்சு. நான் வந்து பண்ணுற மிகப்பெரிய ஒரு வேலை என்னென்னா இதுதாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி நானே சமையல் பண்ணனால உடனே விசில் அப்போ தான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே அடுப்பெல்லாம் கழுவி வச்சுட்டேன். எனக்கு அந்த அடுப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்தால் தான் இந்த பக்கம் மன திருப்தியாக இருக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலுமே அந்த அடுப்பை மட்டும் கழுவி வச்சுட்டு தான் நான் வருவேன். இது கூட எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார், இப்படியே தண்ணி ஊற்றி அந்த அடுப்பு துருப்பிடிச்சி தான் நாசக்கேடாக போக போகுது அப்படின்ட்டு. இருந்தாலும் நமக்கு சுத்தம் சோறு போடுங்கிற மாதிரி தான் நான் அதை அடுப்பை கழுவி வச்சுருவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுன்னு சொன்னார். அதனால் அவருக்கு சாப்பாடு, நான் வச்ச அந்த ரணகுணமான ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு, அந்த ரசத்தையும் வச்சு இன்றைக்கி லஞ்சை முடிச்சாச்சு. என்னங்க நிச்சயதார்த்தங்கிறீங்க, ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லையான்னு சொல்கிறாதீங்க. நிச்சயதார்த்தம் நமக்கெல்லாம் ஆனதே பெரிய ஸ்பெஷல் தாங்க. ஸோ அதனால் பெருசாக எதுவும் பண்ணல. ஈவினிங் ஏதோ கோயிலுக்கு போக முடிஞ்சால் போகலாம். அதுக்கப்புறம் போர்வையை வந்துட்டு நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போர்வையை வந்து சோப் தூள் போட்டு துவைப்பேன். ஆனால் தினமுமே அலசி போட்டுருவேன். ஏன்னா பாப்பா வந்துட்டு இன்னும் யூரின் போயிட்டு இருக்கனால தினமும் அலசி போட்டுருவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சோப் தூள் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு ஓட விட்டுருவேன். அதோடு இன்றைக்கி அவங்க அப்பாவோட போர்வையும் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. ரெண்டையும் ஒன்றா போட்டு சோப் தூள் போட்டு இந்த கடமை வேலையும் முடிச்சாச்சு. ஆனால் சீக்கிரம் எந்திரிச்சு வேலை செய்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதே வந்துட்டு நான் லேட்டாக எந்திரிச்சா அப்புறம் செஞ்சுக்கலாம்னு வேலையே செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சனால ஆல்ரெடி துணியை துவைச்சி அதையும் காய போட்டு போர்வையும் துவைச்சி வீடெல்லாம் கூட்டி பாத்திரத்தையும் நான் விளக்கல, எங்கள் வீட்டுக்காரர் பாத்திரத்தையும் விளக்கி வச்சு ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கும் கிளம்பிட்டாரு. போகலாம். பாப்பா வந்து எதுக்கு இப்போ அழுகிறானா, அவங்க அப்பா கிளம்பிட்டாரு, ஷால் போட்டுட்டு வாமா நம்மளும் போகலான்னு சொல்லி தான் அழுதா. அப்புறம் ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்த வச்சு உள்ளே அவளுக்கு சாப்பாடு ஊட்ட போயிட்டேன். நான் ஒரு வாய் எப்போவுமே சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் பயங்கர காரமாக பண்ணிட்டேன். ரொம்ப காரமாக இருந்துச்சு சாப்பாடு. ஆனால் அவளுக்கு காரம் பிடிக்கும். என்ன இந்த டைமில் உடம்பு சரியில்லாதப்போ எதுக்கு காரங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 4-5 வாய் அடுத்தடுத்து வாங்கிட்டா. அதுக்கப்புறம் நானே பயந்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு அந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு வேறு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். ஒரு 4 வாய் மட்டும் இதுலேருந்து ஊட்டி விட்டுட்டு அப்போ நான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் பாருங்கள் எப்படி காற்று வருதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்ணுறீங்க.
எனக்கு எண்டே கிடையாதுடா.